வசனமாம் வேலியாலே இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு இறையன் பொன் வீதியில் உலாவிடுவே இறையன் பொன் வீதியில் உலாவிடுவே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவேளை என்னுடைய இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் முள்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முள்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன்
பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? முள் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். சொல்வோமா? ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அவரோடு மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். Yes, Lord. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் என்றென்றும் உம்மோடு வாழ்ந்தால் போதும். Crucified, led behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and thought of me. Above all powers, above all things, above all nature and all created things, Above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, led behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall, and you thought of me. thought of me. Above all, crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall And you thought of me, Lord. and thought of me. There's no greater love than this, for he took the fall. It's a joy to share God's word on this Good Friday service with us this morning. இந்த பெரிய வெள்ளி அன்று கர்த்தருடைய வார்த்தையை தேவன் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a joyous time, or it's a mixed emotion when it comes to Good Friday. Some people celebrate the saving grace of Lord Jesus Christ. சிலர் கர்த்தருடைய கிருபையும் தேவன்
மனுக்குலத்தை ரட்சித்தார் என்ற அந்த சந்தோஷத்தையும் கொண்டாடுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. சிலர் துக்கித்து தேவனுடைய பாடுகளோடு கூட அவர்களும் ஒரு பங்காய் மாறி, there are several reactions and several responses when it comes to this occasion of Good Friday. This morning I want to share on the sermon titled as Using the Power of the Cross in a Crisis Stricken World. சிலுவையின் வல்லமை இந்த துயரம் நிறைந்த உலகத்திலே சிலுவையின் வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த தலைப்பின் கீழ் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். If you look at the Gospels very carefully, நீங்கள் சுவிசேஷத்தை நன்றாக கவனித்து பார்க்கும்போது, the cross always remains the center point. In the Gospels or in the good news, there is no good news without the cross. சிலுவை இல்லாமல் எந்த விதமான சுவிசேஷமும் இல்லை. And the ultimate purpose of Christ was in the culmination of the cross. கிறிஸ்துவுடைய நிறைவு இல்லாவிட்டால் கிறிஸ்து போய் சேருகிற அந்த லக்கு, it was on the cross. And Paul talks about the cross and what it means to him. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து அநேக வசனங்களை தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். We are going to study a few verses from the Bible this morning from the Pauline epistles. Turn in your Bibles to Galatians chapter 6 verse 14. What was the cross for Apostle Paul? கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். May I never boast except in the cross of our Lord Jesus Christ, through which the world has been crucified to me and I to the world. வாசிங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டம் இருப்பதாக நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். Why is Apostle Paul so conscious about this cross? He says, may I never boast in anything else but in the cross of Christ. He could have boasted in so many things. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கலாம். He could have boasted in his brilliant education. He could have boasted in his good background that he came from. He could have boasted in his excellent conversion. Or he could have boasted in the miracles and the power of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கலாமே. Or even he could have boasted in the virgin birth. He could have boasted in something else. But why the cross? ஏன் சிலுவையை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 18 it says, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? For the message of the cross is foolishness to those who are perishing. It is foolishness because they are not able to understand what the cross signifies. But for us who are being saved, it is the power of Christ. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்வோமா? The cross is the power of God. சிலுவை என்றால் தேவனுடைய பலனாய் இருக்கிறது. But what is the essence of the cross? சிலுவையுடைய சாராம்சம் என்ன? He bore our evil. நம்முடைய அக்கிரமத்தை தேவன் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். How does the Old Testament describe the man on the cross?
பழைய ஏற்பாட்டிலே எப்படி இந்த சிலுவையிற்கு நேராக போகிற மனுஷனை எப்படி பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் அவரை விவரிக்கிறது. The very well-known passage of Scripture, the prophetic passage, is found in Isaiah chapter 53 and few verses following. Isaiah chapter 53 verse 2 says, "He had no beauty or majesty to attract us to him. Nothing in his appearance that we should desire him." It says there was no beauty, nothing in his appearance that we should desire him. வாசிங்கள். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதது இருந்தது. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடை அனுபவித்தவராய் இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எனினும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் உண்டுபடும் ஆக்கினை அவர் மீது வந்தது. போதுங்க. It says, "But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his stripes we are healed." This is the kind of agony, this is the kind of evil that the Son of Man had to bear. இப்பேற்பட்ட மனுஷனுடைய துயரம், மனுஷனுடைய தீமையை இந்த தேவகுமாரன் சுமக்க வேண்டிய அவசியமாய் இருந்தது. Jesus went through the agonies of the weak through his crucifixion to offer to us the kingdom life on this earth. ஒரு ஆமென் சொல்லுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பவனி வருகிற அந்த ஞாயிறிலிருந்து தான் சிலுவையில் அடையப்படுகிற அந்நாள் வரைக்கும் அநேக துயரங்கள் மூலமாய் அவர் கடந்து செல்ல வேண்டிய காரணம் ஏன்? இந்த பூமியில இருக்கிற நமக்கு ராஜ்யத்தின் வாழ்வை தர வேண்டுமாக தேவன் இவ்விதமாய் செய்தார். He did this for us. And the Palm Sunday introduces us to the Holy Week. The week where by faith we make our own pilgrimage to the foot of the cross and beyond that. இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து அந்த வாரம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாரத்திலே விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை சிலுவையை நோக்கி, சிலுவைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பிரயாணத்தை விசுவாசத்தின் மூலமாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் ஏற்பாடு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். The cross, where we find the absolute and the final solution for all of man's problems. Can I hear an amen? சிலுவையில் தான் மனுக்குலத்தின் எல்லா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சிலுவையில் தான் நாம் ஒவ்வொருவரும் காண முடியும். That is the essence, that is the magnificence of the cross. I want to run us through from the Monday after the Palm Sunday. குருத்தோலை ஞாயிறுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையிலிருந்து நடைபெறுகிற காரியங்களை உங்களுக்கு மேலோட்டமாய் சொல்லிவிட்டு சிலுவையின் தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். It was the cleansing of the temple and the cursing of the fig tree that indicated that people were corrupt and they were unfruitful. தேவன் தேவாலயத்துக்குள் அவர் புகுந்து, இது ஜெப வீடா இருக்கிறது, நீங்கள் கல்லறின் குகையாய் மாறிவிட்டீர்கள் என்று ஆண்டவர் கோபம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பு அவர் கடந்து சென்று அந்த அத்தி மரத்தை சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சபிக்க வேண்டும்? Because there was no
ஃப்ரூட், அது கனியற்ற நிலைமையில் இருந்ததினாலே ஆண்டவர் சபிக்க வேண்டியதாய் இருந்தது. Two things Jesus did. He cursed the fig tree and he cleansed the temple, signifying that the people of Israel ஜனங்கள், they were corrupt on one side and they were unfruitful on the other side. Many believe that the fig tree that Jesus cursed, எந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தாரோ அதே அத்திமரத்தின் பலகையில தான் ஆண்டவர் தொங்கினார் என்று அநேகர் உறுதியாய் நம்பினார்கள். Because it was on the way of Mount of Olives, ஒலிவ மரத்தின் வழியிலே இந்த அத்திமரம் இருந்ததினாலே ஒருவேளை இந்த அத்திமரம் தான் பயன்படுத்தப்படும் என்ற உறுதியான விசுவாசம், நம்பிக்கை அநேக இறையிலிருக்கு இருக்கிறது. Many people believe that this was, why did they believe that? Because this symbolizes that what Jesus cursed, what Jesus judged, and what he condemned, he carried those on himself. இந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். தான் என்னத்தை சபித்தாரோ, தான் என்னத்தை நியாயம் தீர்த்தாரோ, தான் என்னத்தை இவ்விதமாய் நீ பற்று போக வேண்டும், இனி நீ கனி தரக்கூடாது என்று எவைகளை தேவன் சபித்தாரோ அவைகள் அவரே சுமந்து கொண்டு சிலுவையில் மறைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். He became that curse and he carried our condemnation on the cross. நம்முடைய ஆக்கினையும் நம்முடைய சாபத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். After this we see Jesus celebrating the Passover with his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And after that he gets down from the table and he washes the feet of the disciples. சீஷருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். How the Son of God, how the Master went down the table and he washes the feet of the disciples, saying, I want to serve you in this manner. இவ்விதமாய் நான் உங்களோடு கூட சேவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த முக்கியமான காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And after a while, as they were eating, as they continue with their fellowship, Jesus is telling, one of you will betray me. இவர்கள் புசித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் சீஷரிடத்தில், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். And I don't know how the disciples or other disciples were able to take this. Maybe Judas would have been quiet. ஒருவேளை யூதாஸ் அமைதியா இருந்திருக்கலாம், because by then he knew what he was doing. But what would have happened in the other disciples' mind as to why the master is saying such things? இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, இதை நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். And after that we see that he takes the cup and he shares it. He tells to them, drink from it all. This is my blood of the covenant which is poured out for many for the forgiveness of sin. And the supper continues and Jesus there declares that Peter is going to deny him 3 times. ஆரம்பத்திலே ஆண்டவர் யூதாசை குறித்து பேசுகிறார், முடிவிலே பேதுரும் நீ என்னை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். After that, where does Jesus and the team heads? They go into the garden of Gethsemane. எத்செமனே தோட்டத்துக்குள் அவர்கள் பிரவேசித்து நன்றாக அறிந்திருக்கிற இந்த சம்பவம், இந்த வசனம், where Jesus is so overwhelmed with his sorrow at the point of death. அந்த அளவுக்கு ஆண்டவர் துயரத்தில் இருந்து இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். Although Jesus faced many kinds of sorrows before this, இதற்கு முன்பதாக அநேக துயரங்களை, அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை ஆண்டவர் சந்தித்திருந்தாலும், this was something so different. It was so burdensome. It was so sorrowful for the Son of God that the Bible says that his sweat dropped like blood. அவருடைய வேர்வை துளி இரத்தமாய் கீழே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். And what does the master do? He falls to the ground and prays, my Father, if it is possible, may this cup be taken away from me, yet not my will but yours be done. இப்பேற்பட்ட துயரத்திலும் அவர் முகம் குப்புறமாய் கீழே விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவதானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல
உம்முடைய சித்தம் செயல்படட்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். When you surrender your will to the greatest power, he will give you the will to sustain you in your sorrows. Can I hear an amen? When you surrender your will to the greatest power, he will give you the willpower to sustain you in the midst of your own sorrows. From Gethsemane, Jesus is moved, Jesus is tried, Jesus is stripped, he is beaten, he is tortured to the ultimate expression of evil. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் வெளியே வரும்போது அவர் அடிக்கப்பட்டு அவர் காயப்படுத்தப்பட்டு அவரை நிர்வாணியாக மாற்றி they move him towards the execution, they move him towards the plan that they have plotted to kill Jesus. It was the ultimate expression of evil on the cross. And what is the cross? சிலுவை என்றால் என்ன? The cross is the place where evil and love met together. எப்பேற்பட்ட இடம் ஆகிய இந்த சிலுவைதான் அன்பும் அக்கிரமமும் ஒன்றாய் சேர்ந்து வருகிற ஒரு இடமாய் இருக்கிறது. Where love overcame and defeated or destroyed evil. அன்பும் அக்கிரமமும் சந்திக்கிற இடம்தான் சிலுவையா இருந்தது. அன்பு அக்கிரமத்தை மேற்கொண்டு அக்கிரமத்தை அழிக்கிறதை நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா. It was at that point, it was that the power of the cross. And the cross is the place where evil, justice, love and forgiveness culminated together. சிலுவை என்றால் என்ன? அக்கிரமம், நீதி, அன்பு, மன்னிப்பு இவைகள் சிலுவையில் உச்சக்கட்டத்தை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். That is the cross. மனுஷனுடைய அக்கிரமம், பிதாவுடைய நீதி, குமாரனுடைய அன்பும் குமாரனுடைய மன்னிப்பும் சிலுவையின் உச்சக்கட்டத்தை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். I want us to change the perspective that we have on the cross. The cross is not a two piece of timber. சிலுவை என்றால் ஏதோ ரெண்டு மரத்தை சேர்க்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. சிலுவை என்றால் நம் கழுத்திலே மாட்டுகிற ஒரு சின்னம் அல்ல. It is not the piece that we wear on our neck. It is not the showpiece that we keep somewhere. But cross is the place where evil, justice, love and forgiveness culminated at one point. It was the expression of the wickedness of the heart of man and the expression or the display of the love from the heart of God. சிலுவை என்றால் என்ன? மனுஷனுடைய இருதயத்தின் அக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அதே நேரத்தில் தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாய் சிலுவை இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுமா. It was insult hurled at the Creator by its own creation. It was insulting where man insulted God, where the creation insulted the Creator, where the finite man, அழிவுக்கு உள்ள ஒரு மனுஷன், அழியாமை இருக்கிற நித்தியமாய் இருக்கிற தேவனை உதாசீனப்படுத்தி தேவனை பரியாசம் செய்து தேவனை கேலி பண்ணுகிற ஒரு சம்பவம் தான் சிலுவையாய் இருந்தது. இப்பேற்பட்ட துயரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் என்னத்தை செய்கிறார் என்று அறியாமல் இருக்கிறார். In this agony, when insult was hurled by its own creation, by the ones whom he wanted to display or show or convey his love, even in the midst of this kind of insult, the heart of Jesus says, Father, forgive them, for they do not know what they are doing. The greatest thing we can receive is forgiveness. And forgiveness was offered at the expense of his own dear son. சிலுவையிலிருந்து பெறுகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மன்னிப்பு தான். இந்த மன்னிப்புக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பலி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பலி செலுத்தினாலே இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சிலுவையிலிருந்து இன்றைக்கும் நாம் பெற முடியும்.
Ramin Salvama. It is the forgiveness that God has. Two things is what we need to understand. Number one, forgiveness. And in learning to be forgiven, we also learn to forgive. Ramin Salvama. மன்னிப்பை பெறுகிற நாம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த காலத்தில் மன்னிப்பை பெறுகிறது மட்டுமல்ல, மன்னிப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். Through forgiveness, God changed the condition of the human heart. We saw it was on the cross that human heart was displayed. சிலுவையில் தான் மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய மீறுதல், மனுஷனுடைய இப்பேற்பட்ட அக்கிரமான காரியம் சிலுவையிலே நாம் பார்த்தோம். மன்னிப்பின் மூலமாய் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய அக்கிரமத்தை அவர் மன்னித்து, he changed, he forgave and he changed the condition of the heart of man. The Bible describes the condition of the heart of man. Jeremiah chapter 17 verse 9. Jeremiah 17 verse 9 says, the heart is deceitful above all things and it is extremely sick. Who can understand it fully and who can know its secret motives? எரேமியா 17ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தை குறித்த தெளிவை நாம் பார்க்கிறோம், விவரிக்க பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளதாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு நிறைந்த, திருக்குள்ளம் நிறைந்த இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் மறுரூபமாக்குகிறார் சிலுவையின் நிமித்தமாக. ஒரு ஆமென் சொல்லுமா? It is this kind of wickedness, it is the wickedness of the heart of man that God is able to change. The greatest thing that has happened to me, or the greatest thing that has happened to you, is that I am forgiven. ஒரு ஆமென் சொல்லுமா? This Jesus changed the heart of mine. எனக்கு நடைபெற்ற மிகப்பெரிய மேன்மையான காரியம் என்ன? நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசு என்னுடைய இருதயத்தை, மகா கேடு நிறைந்த என்னுடைய இருதயத்தை இயேசு மாற்றினார். He became my sin so that I can become his righteousness. அவர் என் சார்பில் பாவமாய் மாறினார். காரணம் ஏன்? அவருடைய நீதிமானாய் நான் மாறும்படியாக. ஒரு ஆமென் சொல்வோமா? He became my sin so that I can become his righteousness. And when I worship God and follow him with this changed heart, இந்த மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தினாலே நான் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த துதியிலே தேவன் பிரியம் கொள்கிறார். It is this kind of transformed heart, a transformed mind, a transformed soul. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருதயம், மறுரூபமாக்கப்பட்ட மனது, மறுரூபமாக்கப்பட்ட இந்த நிலைமையில் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறார். He offers you forgiveness and he is willing to transform you. He offered forgiveness for the thief on the cross. பக்கத்தில் இருந்த அந்த கல்லனுக்கு ஆண்டவர் மன்னிப்பையும் மறுரூபத்தையும் அருளினார். Although the thief himself agreed that he deserved this kind of punishment. லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க வாசித்து பாருங்கள், அந்த கல்லனை ஒத்துக்கொள்கிறான், நாம் செய்தது சரிதான். What we deserve is rightfully ours because we have done so much of wrong. ஆனால் இவரோ பாவம் செய்யாத ஒருவர் என்று அவன் அந்த இடத்திலே அங்கீகரிக்கிறார். Although he agreed, the punishment that he is facing is very much deserved, but still he cried out to Jesus saying, remember me when you come as king. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீ ராஜாவாய் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். Look at the transformation, look at the forgiveness that comes out of the cross. சிலுவையிலிருந்து வருகிற அந்த பாவ மன்னிப்பு, சிலுவையிலிருந்து வருகிற அந்த மறுரூபத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்க கூடும். Instantaneously the transformation happened. I want to raise this question: why did Jesus die? Or why should Jesus die? ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்? Can God be forsaken? ஆண்டவர் கைவிடப்படக்கூடிய நிலைமை வருமா? ஆண்டவர் கைவிடப்படுவாரா? It was on the cross. It was in the midst of this suffering. It was in the midst of this agony
It was the suffering Jesus who cried out, Eloi, Eloi, lama sabachthani, which means, my God, why have you forsaken me? இந்த துயரத்திலே இருந்த இந்த தேவன், இந்த பாடிலே தொங்கிக் கொண்டு இருந்த தேவன், இரவு முழுதும் அடிக்கப்பட்டு, இரவு முழுதும் காயப்பட்டு, இரவு முழுதும் சஞ்சலத்தில் இருந்த இந்த தேவன் தூக்கிலே போடும்போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த கல்வாரியின் கதறுதலை நாம் பார்க்க முடியும். Jesus was expressing his feeling of abandonment. கைவிடப்பட்ட நிலைமையை அவர் கதறிக்கொண்டு இருக்கிறார். காரணம் ஏன்? Why was Jesus forsaken on the cross? ஏன் சிலுவையில் ஆண்டவர் பிதாவை பார்த்து, ஏன் என்னை கைவிட்டீர், அந்த கைவிடப்பட்ட நிலைமைக்குள் ஏன் கிறிஸ்து கடந்து செல்ல வேண்டும்? காரணம் இதுதான். God placed the sins of the entire world on him, which overwhelms the humanity of Jesus Christ. பிதானவர் இந்த உலகத்தின் முழு பாவத்தை குமாரன் மீது அந்த சிலுவையில் வைக்கும்போது, அந்த சிலுவையின் வைக்கும்போது, அந்த மனிதநேயம், அந்த the wickedness of man was so overwhelming on Jesus Christ. ஒரு மனித நேயத்திலே ஆண்டவர் அந்த துயரத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். And he says, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? When the whole sins of the world was placed on him, even the master, it overwhelmed the humanity of Jesus. Why was that? The wrath of God was poured out on Jesus. தேவனுடைய கோபாக்கினி பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பாவத்தை சுமந்ததினாலே, முழு உலகத்தின் பாவம் இப்பொழுது சிலுவையில் இருக்கிற இயேசுவின் மேல் தேவன் வைத்ததினாலே கர்த்தருடைய கோபாக்கினை அந்த பாவத்தின் மேல் வந்தது. கர்த்தருடைய கோபாக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாய் மாறினார். He who knew no sin, he became sin for us. And at that moment Jesus turned his face away from Jesus. பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாய் மாறி ஆண்டவருடைய கோபாக்கினியை தன் மீது சிலுவையில் சுமந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பிதானவர் குமாரனை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார். அந்த சனத்திலே தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று குமாரன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். Why did this happen? 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனத்துக்கு திருப்புங்கள். 1 John chapter 2 verse 2, it says, and he himself is the propitiation for our sins, and not for us only, but also for the whole world. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியே அவரே. நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் மாறினார். He became the propitiation, or he became the atoning sacrifice for us, not only for us but for the sins of the whole world. இவர் இந்த கிருபாதார பலியாய் மாறினதினாலே, because he became the propitiation, because he became the atoning sacrifice, because he became this, அவர் இந்த கிருபாதார பலியாய் மாறினதினாலே தேவனுடைய கோபாக்கினையை அவர் தனித்து கொள்ள ஏதுவாய் இருந்தது. I want us to understand this, church, this morning. Because of the death of Christ, because the death of the Christ is the atoning sacrifice. It's through this atoning sacrifice he was able to calm the anger of God. தேவனுடைய கோபாக்கினையை, இந்த கிருபாதார பலி தேவனுடைய கோபாக்கினையை அது தனித்து விட்டது. Love without justice is incomplete. I want to understand this. Love without justice is incomplete. நீதி அல்லாத அன்பு முழுமையற்றது. நீதி அல்லாத அன்பு முழுமையற்றது. The love without justice is incomplete. And what the justice of God demanded, the love of God offered.
What the justice of God demanded, the love of God offered. தேவனுடைய நீதி எதை விரும்பினதோ, எதை வேண்டினதோ, அது இயேசுவுடைய அன்பு செலுத்தினது. ஒரு ஆமென் சொல்லுமா? தேவனுடைய நீதி, what the justice of God demanded, the love of God offered. And when God became the propitiation, தேவன் இந்த கிருபாதார பலியாய் மாறின போது, the wounded heart of God is now satisfied with the death of his son. When God became the atoning sacrifice, or when Jesus became the atoning sacrifice, the wounded heart of God, because of the sins of man, is now satisfied with the death of his son, Jesus Christ. இந்த முழு உலகத்தின் பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய பிதாவுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது குமாரனுடைய கிருபாதார பலியின் நிமித்தமாய் காயப்பட்ட அந்த இருதயம் இப்பொழுது தனித்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? It was this wounded heart of God is now satisfied, is now cooled, is now satisfied with the death of his son. That is why when a sinner trusts Christ, or when a sinner comes to Christ, God accepts that sinner on the basis of the blood sacrifice made when Jesus died on the cross. தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய காயப்பட்ட இருதயம், கிருபாதார பலியின் இயேசு கிறிஸ்துவுடைய பலி நிமித்தமாய் அந்த காயப்பட்ட இருதயம் தனித்து போனதனாலே தான் ஒரு பாவி மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் வரும்போது பிதாவானவர் கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாடுகள் நிமித்தமாய், சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின கிறிஸ்துவின் நிமித்தமாய் பிதாவானவர் அந்த பாவியை அவருடைய மகனாய் ஏற்றுக்கொள்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? Why should Christ pay the price is the next question. ஏன் கிறிஸ்து இப்பேற்பட்ட கிரயத்தை செலுத்த வேண்டும்? ஏன் கிறிஸ்து தான் செலுத்த வேண்டுமா? வேற யாரும் செலுத்த வேண்டாமா? Why did Christ pay this price? I want us to listen to this very carefully. Because God is an infinite God. Number one, God is an infinite God. All of our sins are infinite in magnitude. Okay, number one, I said God is an infinite God, and all of our sins are infinite in magnitude. Because of the infinite magnitude of the sin, the wrath of God also becomes infinite. And for the wrath of God, which is still infinite, for that to become satisfied, there have to be an infinite gift offered to God to calm the wrath of God. தமிழில் நான் சொல்லுகிறேன், தேவன் எல்லையற்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த 4 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எல்லையற்ற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது பாவம் ஒரு எல்லையற்ற அளவில் தான் பாவம் இருக்கிறது. ஒரு பக்கம் தேவன் எல்லையற்ற தேவன், மறுபக்கம் பாவம், மனுஷனுடைய பாவம் இல்லாவிட்டால் உலகத்தின் பாவம் ஒரு எல்லையற்ற அளவில் தான் இருக்கிறது. இந்த எல்லையற்ற அளவான பாவம் ஒரு எல்லையற்ற கோபாக்கினையை உருவாக்கிறது. இந்த எல்லையற்ற கோபாக்கினை தணிக்க வேண்டுமானால் எல்லையற்ற ஒரு பரிசு, எல்லையற்ற ஒரு வெகுமதி, எல்லையற்ற ஒரு கிறிஸ்துவின் பாடுகள் நிமித்தமாக தான் இந்த எல்லையற்ற ஒரு கோபாக்கினையை தனித்து கொள்ள முடியும். Only an infinite gift of Jesus Christ will satisfy the infinite wrath of God, and that is the reason Christ has to pay. And only God himself made such an infinite gift, and therefore Christ have to die. கிறிஸ்துவும் ஒரு எல்லையற்ற வெகுமதி நிமித்தமாக தேவனுடைய எல்லையற்ற கோபாக்கினையை அவர் தனித்தார். When God sees, or when God saw Jesus that day, சிலுவையில் இருக்கிற அன்றைக்கு சிலுவையில் இருந்த இயேசுவை பார்க்கும்போது பிதாவானவர் இயேசுவை பார்க்கல, நம்முடைய பாவத்தை தான் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை பார்க்க மாட்டார், நம் மீது இருக்கிற இயேசுவை பார்ப்பார். ராமன் சொல்லுமா? When on the cross, when the Father saw Jesus, he did not see his son, but he saw the sins of the world. But now when the Father sees us, he no more sees our sins, but he sees the Son who is upon us as a righteous covering.
The wonder of propitiation is that the offended part of God, which had every right to be angry on sinners, he himself offered the gift of God through the death of his son Jesus Christ, so that the wrath of God will be satisfied. The cross is the place where grace and wrath met. சிலுவை எப்பேற்பட்ட இடம் என்றால் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கோபாக்கினையும் சேருகிற ஒரு இடமாய் இருந்தது சிலுவை. It was a place where love and sorrow met. அன்பும் தேவனுடைய துயரமும் சந்திக்கிற ஒரு இடமாய் இருந்தது. God faced death to give life to mankind. ஒரு ஆமென் சொல்லுமா? மனுக்குலத்துக்கு ஜீவனை தர வேண்டும் என்றதுக்காகவே தேவன் மரணத்தை சந்திக்கிறார். In his abandonment, அவர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, பாடுகள் நிமித்தமாய் குமாரன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுகிறார். It was in the abandonment of the Son Jesus Christ that he cried out, my God, why have you forsaken me? To express his human suffering, he cried out saying, I thirst. மனிதனின் நேயத்தின் துயரத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கதறுகிறார். He was expressing his human suffering because from night he was tried, he was beaten, he was paraded, he was bruised, he was gone through a difficult time. Whatever these soldiers were planning to do, they netted it on this Savior. இரவிலிருந்து இப்பேற்பட்ட துயரத்தின் நிமித்தமாய் கடந்து சென்ற அவர், he expresses his human suffering, he expresses his difficulty, and he says, I thirst. When he had fulfilled everything, when he had fulfilled the purposes of the Father, பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்தை, பிதா அனுப்பின பரிபூர்ண நோக்கத்தை இந்த குமாரன் சிலுவையிலே நிறைவேற்றின பின்பு அவர் கரங்களை விரித்து எல்லாமே முடிந்தது என்று சொல்கிறார். Once he finished, once he fulfilled, once he did what he was sent to do, once he fulfilled the perfect will of the Father, he cried out saying, it is finished. It is finished. பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை நான் சிலுவையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றினேன். அவர் எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை நான் முற்றிலுமாய் நிறைவேற்றினேன் என்று, பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். After he finished, after he fulfilled, after he completed the purposes to which he came to this earth, he said, it is finished. And he committed his spirit to the Father and he died. What does the cross offer to us this morning? It was on the cross that Jesus bore our evil. It was on the cross that he expressed and he exercised love. It was on the cross that he became the cure. And it was on the cross that he transformed the hearts and the lives of people. இன்றைக்கு சிலுவையிலிருந்து வருகிற நன்மை என்ன? இந்த சிலுவையில் தான் ஆண்டவர் மனுஷனுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார், அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அவர் மனுஷனுக்கு ஒரு he became a cure for mankind. அவர் மனிதனுடைய இருதயத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையும் மறுரூபமாக்குகிறார் இன்றைக்கும். ஒரு ஆமென் சொல்வோமா? That is what the cross means to us who are saved. That is what the cross means to us. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த சிலுவை தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. For us who are saved, for us who are sanctified, for us who are washed by the blood of Jesus, the cross for us is the power of God.
And what a privilege to tell this hurting world. What a privilege to tell this hopeless world. What a privilege to tell this dying world that there is a hope for us in the cross of Jesus Christ. ஒரு ஆமென் சொல்லுமா? மரித்து கொண்டு இருக்கிற இந்த உலகம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற இந்த உலகம், துயரத்துக்கு நேராக கடந்து செல்கிற இந்த உலகம், இருளில் இருக்கிற இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் நாம் போய் இந்த சிலுவையின் மேன்மை, இந்த சிலுவையிலிருந்து வருகிற ரகசியம், இந்த சிலுவையிலிருந்து வருகிற சுகம், இந்த சிலுவையிலிருந்து வருகிற ரட்சிப்பு, இந்த சிலுவையிலிருந்து வருகிற சமாதானம், சிலுவை அளிக்கிற ஒரு நம்பிக்கையை போய் சொல்ல எத்தனை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். What is the cross for you this morning? I hope it is not a 2 pieces of timber. I hope it is not something that we wear on our neck or we keep it as a showpiece. But it is the power of God. சிலுவை தேவனுடைய பலனாய் இருக்கிறது. He bore our evil. He exercised and expressed love. He became the cure. And it transforms the heart and the lives of people. God wants to restore us this morning. God wants to forgive us this morning. God wants to transform our hearts. He wants to transform our minds. He wants to transform our soul. May we take time this morning and say, am I really being washed by the blood of Jesus Christ? நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே முழுமையாய் கழுவப்பட்டு இருக்கிறேனா? என்னுடைய பாவம் கழுவப்பட்டு இருக்கிறதா? என்னுடைய இருதயத்திலே கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? Have I exercised the power of cross? Have I exercised the full meaning and the significance of the cross of Christ in my life as a believer? விசுவாசியாய் இருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்தை கழுவப்பட்டு நான் இந்த சிலுவையின் வல்லமை, இந்த சிலுவையின் மேன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காய் நான் வைத்திருக்கிறேன் நான் என்று நம்மை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த காலவேளையில் நாம் இருக்கிறோம். God wants to forgive us. God wants to heal us. God wants to restore us. God wants to transform us. And God wants to transform our families. And God wants to transform our church. That is the power of God. That is the power of the cross of Christ. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி இந்த சிலுவையின் காட்சியை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோமா? அகோரமான காட்சி, துயரம் நிறைந்த காட்சி, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்த இந்த தேவாட்டுக்குட்டி அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தாரே, நமக்காக சகித்து கொண்டாரே, நம் மீது விழ வேண்டிய தண்டனை அவர் மீது வந்தது. He was bruised for our iniquities. He was chastised for our peace. The punishment that was supposed to come on us, it went on to him. இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் ஒரு விசை கூட நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து, ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே முழுமையாய் கழுவப்பட்டு இருக்கிறேனா? இல்லாவிட்டால் வெறுமையா ஒரு கிறிஸ்துவனாய், என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவராய் இருந்தார்கள், சபைக்கு அனுப்பினார்கள், நான் சபைக்கு வந்து விட்டேன், இப்பொழுது சபையிலே பெற்றோர் என்னை கொண்டு வந்ததினாலே நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ற அந்த கட்டாயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயா? My dear young brother and sister, every children here, may you ask God to cleanse you this morning. May you ask the power of God to come into you this morning. May you say, Lord, cleanse me, cleanse my sins this morning, cover me, wash me by your blood. ஒருவேளை இந்த இடத்திலே கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தர விரும்புகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் முழுமையாய் கழுவப்பட்டு அவருடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நித்திய ஜீவனின் மகிமையை, நித்திய ஜீவனின் நிச்சயத்தை உங்களுக்கு அவர் தருகிறார். Those of us who want to commit our lives to God, saying this morning, God, சிலுவையின் மேன்மை, சிலுவையின் மகத்துவம், சிலுவையின் உண்மையான அர்த்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். I want my life to be transformed. I want my life to change. I want my thinking to change. Lord, I don't want to no longer live for me, but I want to live for you. ஆண்டவரே, நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறான். ஆண்டவரே, இனி நான் எனக்காக வாழாமல் நான் உமக்காக வாழும்படியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன், அவருக்காக நாம் ஆயத்தப்படுத்தி, அவருக்காக நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனதை நாம் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவுடைய வருகையிலே நாமும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த பயபக்தியோடு கூட நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Even as we prepare ourselves for this communion, may we take some time and ask God to examine ourselves. He is faithful and just to forgive us and to cleanse us from all unrighteousness. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மையே நாம் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். On the night Jesus was betrayed, he took the bread, he broke it, and he gave it to his disciples, saying, "Take, eat, this is my body that has been broken for you." போஜனத்துக்கு பின்பு அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய இரத்தத்தின் உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கிற அறிவுரை, ஆலோசனை, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ண வேண்டாம். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். ஆகையால் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தன்னைத்தானே சோதித்து ஆராய கடுவோம். Even as we listen to this song, may we take some time to examine our lives and ask the forgiveness of God and ask the cleansing blood of Jesus Christ to cleanse us and wash us this morning. இந்த பாடலை கேட்கும் போது தேவன் நம்மை மன்னிக்க, தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க நாம் ஜெபிப்போமாக. May we stand this morning. இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். By the
இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்முடைய கரத்திலே வைத்துக்கொண்டு நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்மை மீட்கும்படியாக நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை பாதாளத்திலிருந்து காப்பாற்றி அவருடைய மார்பில் நம்மை என்றென்றைக்கும் வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். இது தேவனுடைய சமூகத்திலே நாம் உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட நீர் மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை நீர் மன்னியும், என்னுடைய குற்றங்களை நீர் மன்னியும். குறைவுள்ளவனாய் உம்முடைய சமூகத்தில் நான் காணப்படுகிறேன். உம்முடைய சமூகத்தில் நிற்க நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. உம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும் கரத்தில் வைத்துக் கொள்ள நான் தகுதியற்றவன். இதிலே பங்கு பெற நான் தகுதியற்றவன். ஆனால் கிறிஸ்துவுடைய மரணத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் நிமித்தமாக தகுதியில்லா நம்மை தேவன் தகுதி உள்ளவராய் மாற்றி தேவனுடைய நீதிமான் என்று நம்மை பார்த்து அழைக்கிறாரே. நம்முடைய நீதியோ அது கந்தையாய் இருக்கிறது. But Lord, we want to thank you for the righteousness of God. We want to thank you, Jesus. வாய்களை திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த சிலுவைக்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி, மீட்புக்காக நன்றி, பாவ மன்னிப்புக்காக நன்றி. என்னையும் நீ ரட்சித்தீரே. பாவியாய் இருக்கிற என்னை, இருளில் இருந்து ஆண்டவரே அக்கிரமத்தில் மாண்டு போய் கொண்டு இருக்கிற என்னை உம்முடைய கிருபையின் கண்களினை கண்டு என்னை தேடி வந்தீரே. நான் உம்மை தேடி வரவில்லை. ரட்சிப்பு தேவை என்ற ஆண்டவரே அந்த அறிவும் அந்த ஞானமும் எனக்கு இல்லை. மூர்க்கத்திலே நான் இருந்தேன், உதாசீனமாய் நான் இருந்தேன். Lord, I was ignorant. I was in foolishness. But the Son of Man, the Son of God came searching for me. And that amazing grace saved a wretch like me and brought me into the kingdom and has placed me as a signet ring. பாவத்திலே மாண்டு கொண்டு இருந்த என்னை இந்த கிருபை, இந்த ஆச்சரியமான அன்பு என்னை தேடி வந்து என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, என்னை அரவணைத்து ராஜ்யத்திலே என்னை வைத்து என்னை மேன்மையாய் நீ நடத்தி வருகிறீரே. Thank you for the cross. Thank you for this cross, O God. நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் அர்த்தமுள்ள ஒரு நிலைமையில் பயபக்தியோடு கூட நாம் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஒன்றாய் சேர்ந்து இதிலே நாம் புசிப்போம். அப்பமும் இரத்தத்திலே. Jesus, we thank you that you bore our evil, that you exercised and expressed your love, that you became the cure, and you transformed the lives and the hearts of people. We thank you, God, for your Son, Jesus Christ, our Savior, and thank you for the cross, because of which we stand here this morning as a trophy of God's grace, saved by grace through faith for eternity. In Jesus' name I pray. Amen. And now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship and the communion of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.